வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானை ஆட்டி படைக்க போற அலி கமேனிக்கு அடுத்த அந்த பவர்ஃபுல்லான நபர் யார்? இந்த கேள்விதான் உலகம் முழுக்க இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட அரசியல்ல யாருக்குமே தெரியாத ரகசிய முகமாக இருந்த முஜ்தபா கமேனி தான் ஈரானோட அடுத்த தலைவரா வரப்போறாரு. இந்த முஜ்தபா கமேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு முகம் இருக்கு. இவர் ஒரு அலி கமேனியுடைய வாரிசு மட்டுமே கிடையாதுங்க. இவர் ஒரு நிழல் உலக ராஜான்னு சொல்றாங்க. இவரை பத்தி சொல்லும் போது அந்த அளவுக்கு இவரை பற்றிய தகவல்கள் மிகப்பெரிய ரகசியமா இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, முஜ்தபா கமேனி அமெரிக்காவிடம் சரண்டர் ஆவாரா இல்ல அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடுவாரா? இதற்கான விடையும் இந்த வீடியோல இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற மிக முக்கியமான விஷயங்கள் உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரானோட முந்தைய உச்ச தலைவர் அலி கமேனியோட இரண்டாவது மகன் தான் இந்த முஜ்தபா கமேனி. இவர் 1969ல பிறந்திருக்காரு. இவரை பத்தி வெளியில தெரிஞ்ச விஷயங்களை விட தெரியாத விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அமைதியான முகம், ஆழமான அரசியல் அறிவு இதையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் தான் இந்த முஜ்தபா கமேனி. கடந்த 20 வருஷமாவே ஈரானோட அரசியல்ல பின்னணிகள் இருந்து பல விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது அதிகாரத்துல இல்லாமலேயே அத்தனை அதிகாரங்களையும் இவரோட கைப்பிடிக்குள் வச்சிருந்த ஒரு நிழல் உலக மனிதர் தான் இந்த முஜ்தபா கமேனி. இதற்கு முந்தைய ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனி உயிரோட இருக்கும் போதே இவர் மிக முக்கியமான பல ஆபரேஷன்கள்ல ரகசியமா இருந்து பின்னணியிலிருந்து செயல்பட்டு இருக்காரு. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த போர்ல கூட இவர் போர்க்களத்துல இருந்து காயம் பட்டிருக்காரு. ஒரு உச்சபட்ச தலைவரோட மகனா இருந்தாலுமே கூட இவரும் போர்க்களத்துல இறங்கி ஈராக்குடன் நடந்த சண்டைகளை போர்ல ஈடுபட்டதுனால IRGC மத்தியில இவருக்கு மிகப்பெரிய நற்பெயர் உண்டு. அதாவது ஈரானோட உச்சபட்ச தலைவரோட மகனாக இருந்தாங்க கூட அவரும் நம்மளோட ஒரு போர் வீணா இருந்து சண்டை போறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா பார்த்தாங்க. இவருடைய தந்தையான அலி கமேனியை விட இவர் மிக தீவிரமானவர்னு சொல்றாங்க. அதாவது எந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, அலி கமேனி அணுகுண்டு தயாரிப்பதற்கான தேவை இருந்தாலுமே கூட அவருக்கு அணுகுண்டு தயாரிப்பதில் மிகப்பெரிய தயக்கம் இருந்ததா சொல்றாங்க. ஆனால் அவருக்கு அடுத்து வந்திருக்க முஜ்தபா கமேனி மிகப்பெரிய அட்டாமிக் பவரா வரணும்ன்றதுல மிக தீவிரமான எண்ணம் உடையவர் சொல்றாங்க. சோ அதனால அலி கமேனியை விட பல மடங்கு தீவிரமான ஒரு தலைவரா இவர் இருப்பார்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அலி கமேனி இருந்த போதே IRGCல இவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது, மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்ததன் காரணமா அலி கமேனிக்கு அப்புறம் முஜ்தபா கமேனி தலைவரா வர்றதுக்கு IRGCயோட அழுத்தம் தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. ஈரான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போதைய சுப்ரீம் லீடரான அலி கமேனியை காலி பண்ணிட்டா டோட்டலா ஈரான் வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்ல நம்மள்ட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஈரானை லீட் பண்ணி கொண்டு போற அளவுக்கான மிகப்பெரிய லீடர்ஸ் யாரும் இல்லை, ஈரான் இந்த அளவுக்கு தீவிரமா ஃபைட் பண்ணாது, இந்த ஒரு நம்பிக்கையில தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல உலக தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அலி கமேனி மறைந்த பிறகும் அவருக்கு அடுத்து அவருடைய மகன் இவ்வளவு தீவிரமான ஒருவர் வெளியில வருவார்னு சொல்லி அமெரிக்காவும் எதிர்பார்க்கல, உலக தலைவர்கள் யாருமே எதிர்பார்க்கல. இஸ்ரேல் ஏற்கனவே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட உச்சபட்ச தலைவரான அலி கமேனி மறைந்த பிறகு அவருக்கு அடுத்து வரக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் உயிருக்கு நாங்கள் குறி வைப்போம் சொல்லி பகிரங்கமா சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால நிச்சயமா முஜ்தபா கமேனிக்கும் உயிருக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்காக அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவர் இன்னும் முதலா பப்ளிக்கா வெளியில இது வரைக்கும் வரல. ஆனால் அலி கமேனிக்கு அடுத்து அவர் தான் உச்சபட்ச தலைவர் அறிவிக்கப்பட்ட உடனேயே மிக தீவிரமான ஒரு ஆபரேஷன்ல ஈரான் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. புதிய தலைவர் பொறுப்பேற்ற உடனே நிச்சயமா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையானது நிச்சயமா இன்னும் தீவிரமா தான் போகுன்றதுதான் முஜ்தபா கமேனியை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஈரானோட புதிய தலைவரான இந்த முஜ்தபா கமேனியானவர் ஈரானோட மக்களை கஷ்டங்கள்ல இருந்து மீட்க போற மீட்பரா இருக்க போறாரா இல்ல மற்றும் ஒரு சர்வாதிகாரியா இருக்க போறாரா? இந்த கேள்விகளுக்கான விடை முஜ்தபா கமேனியோட நடவடிக்கைகள்ல இருந்து கிடைக்கும். சோ அலி கமேனிக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி இவர் என்ன செய்ய போறான்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகமே ரொம்ப ஆவலா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் என்ன செய்ய போறாருன்னு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.